வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மத்திய அமைச்சர்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இன்று திட்டமிட்டபடி டெல்லியை நோக்கி பேரணி மற்றும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கங்கள் அறிவித்துள்ளன. இதனால் தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை வழங்குவது தொடர்பாக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை விவசாயிகள் முன்வைத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி டெல்லி நோக்கி பேரணி நடத்தப்படும் என்றும் அண்மையில் அறிவித்தனர். இந்நிலையில் சண்டிகரில் நேற்று விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் முண்டா, நித்யானந்த் ராய், பியூஷ் கோயல் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். சுமார் 6 மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏதும் எட்டப்படவில்லை. மத்திய அரசு தங்களுக்கு எந்த உத்தரவாதமும் அளிக்கவில்லை என்றும் அதனால் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்துள்ளதாகவும் கிசான் மஸ்தூர் மோர்ச்சா சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சர்வன் சிங் பாந்தர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண மத்திய அரசு விரும்புவதாக குறிப்பிட்டார். இந்நிலையில் நாடு முழுவதும் 200 விவசாய சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பஞ்சாப் மாநிலம் சங்ரூரில் இருந்து ஹரியானா வழியாக 2500 டிராக்டர்களுடன் டெல்லி நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்துள்ளனர். விவசாயிகள் டெல்லிக்குள் நுழையாதபடி ஹரியானா, உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட மாநில எல்லைகளில் காவல்துறை தடுப்பு வேலிகளை அமைத்துள்ளது. பல்வேறு நகரங்களில் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. டெல்லி எல்லையில் ஏராளமான காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.